ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய் ஹோம் அப்ளையன்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். உள்ளே போய் நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ வெளியே பார்த்தோம் S2 ஆமாங்க. அங்கே எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம கடை நல்லா இருக்கு, நல்லா ஒரு போயிட்டு இருக்கு, டெவலப் ஆகிட்டு இருக்கு, நல்லா ப்ராடக்ட்டும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் சொல்றீங்களா? ஆக்சுவலாக என்னோட முழு விவரத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இதை பற்றி தெளிவாக என்னன்றது தெரியும். சரிங்களா? நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கும். சரிங்களா? சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்னன்னா செகண்ட் ஹேண்ட் சேல்ஸுக்கு போகலான்ற ஒரு எண்ணத்துக்கு தான் நம்ம இதுக்குள்ளே வந்தது. காரணம் என்னன்னா, செகண்ட் ஹேண்ட் சர்வீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் காஸ்ட் கொடுத்து ஏமாந்து நிறைய மக்களுங்க வந்து நம்ம கொடுக்குற காஸ்ட் மிஷினோட காஸ்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்க ஆட்கள்லாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். சரிங்களா? அதனால தான் நம்ம செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ்குள்ளேயே நம்ம வரோம். அதே மாதிரி செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ்னும் போது ஒருத்தர் யூஸ் பண்ணாதான் யூஸ் பண்ணிட்டோன்ற ஒரு இதில் அவங்க எண்ணத்திலே போக தேவையில்ல. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிங்கன்னா இந்த ஃப்ரண்ட் லோடு, ஓகேங்களா? இந்த ஃப்ரண்ட் லோட் ட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ட்ரம்மு வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அங்கே புது ட்ரம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த கண்டிஷனில் தான் இருக்கும். இப்போ முதல்ல நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபுல்லாக கெமிக்கல் ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த ஸ்பைடரை கட் பண்ணி எடுத்துருவோம். வெளில எடுத்துட்டு புதுசாக ஒரு ஸ்பைடரை போடுவோம். ஏன்னா இது ஓட்டை ஆயிடுச்சு, அவ்வளோ முடிஞ்சிச்சு, இதோட லைஃபும் முடிஞ்சிச்சு. உடஞ்சதுனால நம்ம அடுத்து நம்ம புதுசாக போடுவோம். புதுசாக போடுறது என்ன கண்டிஷன்றது முன்னாடி பார்த்துருக்கீங்களா, அந்த கண்டிஷனில் வந்துடும் உங்களுக்கு. இப்போ ஃப்ரெஷ் ட்ரம் என்னவா இருக்குமோ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணவங்களோட இதுதான் ஸ்கேல் ஃபார்மேஷன். நான் சொன்னது தெரியுமா? இந்த ட்ரம்மை சுற்றிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் பவுடர் யூஸ் பண்ணி ஸ்கேல் ஃபார்ம் ஆகி ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது வந்து நம்ம ஃபுல்லாகவே ஆசிட் கெமிக்கல் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு இந்த பேக் சைடு இருக்க பிராக்கெட்டை மாற்றி தான் நம்ம வந்து இந்த இது போட்டு ஃபுல்லாக ஃபுல் சர்வீஸ். ஆக்சுவலாக என்னன்னா இப்போ ட்ரம் நம்ம ஒரு ஃப்ரண்ட் லோட் மிஷினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி 1 இயர் தரும். என்ன காரணம், இது 4 வருஷம் ஆனாலும் அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஏன்னா நம்ம புதுசு போறோன்றது நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு. என் கஸ்டமர் இங்க வந்து கேட்டு கழட்டி காமின்னு சொன்னா கழட்டி காமிச்சிடுவேன் ட்ரம் ஃபுல்லாவே. இதே மற்ற இடத்துல வந்து பழைய ட்ரம் ஒரு மிஷின்ல இருந்து கழட்டி இன்னொரு மிஷின்ல போடுவாங்க, அந்த இது இருக்காது நம்ம கிட்ட இருக்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் ரீயூஸ் பண்ணறதுக்கு ஃபீல் பண்ணக்கூடாது அவங்க. என்ன காரணம்னா உள்ள இருக்க ட்ரம் ஏற்கனவே யாரோ துணியை போட்டிருப்பாங்க, வாஷிங் பவுடர் எல்லாமே அது ஸ்கேல் எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த ட்ரம் பழைய ட்ரம் எப்படி இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இதை பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ் ட்ரம் கண்டிஷன்ல தான் இருக்கும். இது பேக் சைட் பிராக்கெட் மாத்தினது இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே கிளியர் பண்ணி தான் நம்ம மாத்தி கொடுத்துருப்போம். அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டோர், டபுள் டோர், டாப் லோட், ஃப்ரண்ட் லோடு, ஓகேவா? ஏசி எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓ ஜெனரல், எல்ஜி, வோல்டாஸ், சாம்சங் எல்லாமே ஸ்டார்டிங் பிரைஸ் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏசி எடுத்தாலே வந்து பாத்தீங்கன்னா 110 எடுத்துக்கிட்டீங்கன்னா 10,000 நான் இன்ஸ்டலேஷனுக்குன்றது சார்ஜஸ் தனி. ஓகேங்களா? 10,000 இருந்து நம்ம கிட்ட ஆரம்பிக்குது. அதே மாதிரி 1.5 டன் எடுத்தீங்கன்னா 13,000 இருந்து ஆரம்பிக்குது. சரிங்களா? இன்ஸ்டலேஷன் தனியாக வந்துடும். இது அவங்களே இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 10-15 வருஷமா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதால நம்ம கிட்ட 40 டெக்னீஷியன் இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒரு மிஷின் அவங்க வந்து வாங்கிட்டு ரிப்பேர் ஆயிடுச்சுன்றது இவங்க கிட்ட வாங்கிட்டா ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நம்ம யார்கிட்ட போவோன்றத அவங்க ஃபீலே பண்ண தேவையில்ல. ஏன்னா நம்மளுக்கே ரிட்டர்ன் கால் அடிச்சா போதும். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் அடுத்த 2 hours to 3 hours சரௌண்டிங் 60 கிலோமீட்டருக்குள்ள எங்க இருந்தாலும் வந்து 2 hours to 3 hours நம்ம வந்து என்ட்ரி கொடுத்துருவோம். டெக்னீஷியன் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்துருவாங்க கஸ்டமர் சைட்டுக்கு. டோர் ஸ்டெப்புக்கே வந்து சர்வீஸ் பண்ணி அங்கேயே முடிச்சு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எடுத்து போயிட்டு ஏதோ ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்னா 1 வீக்ல ரீப்ளேஸ்மெண்ட். ஓகேங்களா? 3 months கம்ப்ளீட் மிஷினுக்கு வாரண்டி. ஃப்ரண்ட் லோடாக இருந்தால் 1 இயருக்கு ட்ரம் ஃபுல் 1 இயர் வாரண்டி. ஓகேங்களா? மிஷினுக்கு 3 மாசம் வாரண்டி கம்பல்சரி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டாப் லோட்ல வந்து பாத்தீங்கன்னா 4,500 இருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம கிட்ட இந்த டாப் லோடு. இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஓகேங்களா? டேப் கனெக்ஷன் இங்க நிறைய பேருக்கு நம்ம கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒன்னே ஒன்று தெரிய மாட்டேங்குது. டேப் கனெக்ஷன் இல்லாத எடுத்து போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு அதுக்கப்புறம் செமி ஆட்டோமேட்டிக் போறாங்க. செமி ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா தண்ணி எடுத்து ஊத்தி இது பண்றது. இதுவே இதை எடுத்தாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா பவர் ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட். செமி ஆட்டோமேட்டிக். இதுவும் ஃப்ரண்ட் லோட் அண்ட் டாப் லோட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன் பண்ணி விட்டா மட்டும் போதும். சரிங்களா? அது பாட்டுன்னு அது என்ன வித்தியாசம்னா இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா வாஷர் தனியா இருக்கு. சரிங்களா? ட்ரையர் தனியா இருக்கு. இப்ப அவங்க தண்ணி லெவல்ல இவங்க தான் ஊத்தணும். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே அதுவே செட் பண்ணிக்கும். வாட்டர் லெவல் என்னன்றதை செட் பண்ணிக்கும். கம்ப்ளீட் அது A to Z ஆன் பண்ணி விட்டு ஆஃப் பண்றது மட்டும் தான் வேலை. அதுக்கப்புறம் எடுத்து துணியை காய வைக்க வேண்டியதுதான். இது ஒவ்வொரு தடவை தண்ணியை ஊத்திட்டு துவச்சிட்டு அதன் பிறகு புழியத்துக்கு தனியாக யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இது அலசறது, புழியறது எல்லாமே A to Z இது பார்த்துக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இது வந்து பட்ஜெட் கஸ்டமருக்கு இது ஓகே, கொஞ்சம் மிடில் அவங்க இதுக்கு ஓகே. ஆனால் நம்ம எல்லா தர மக்களையும் நம்ம வந்து கவரில் வச்சுக்கணும். என்னன்னா நம்மளும் வந்து கீழே இருந்தால் மேலே வந்திருக்கோம். சரிங்களா?
மேலனா ரொம்ப மேல வரல, மிடில்லாம் நம்மளும் இருக்கோம். ஓகேங்களா? நம்மளுக்கு என்னன்னா கீழ இருக்கவங்களோட கஷ்டம் என்னன்னு தெரியும். அந்த கஷ்டத்தை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். அதுக்கு தான் நான் செகண்ட் ஹேண்ட்ன்ற ஒரு ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆயிருக்கேன். சரிங்களா? இல்லைன்னா நான் செகண்ட் ஹேண்டுக்குள்ள வரணும்னு அவசியம் இல்லை. புதுசு எத்தனையோ கையில காசுனா புதுசு பண்ணலாம்னு சொன்னாங்க. நான் அது வரல. காரணம் என்னன்னா இந்த மிஷினை வாங்க போனா 18,000 20,000 கொடுத்து புது மிஷின் வாங்குற இடத்துல நான் 5,000 6,000 நான் பழைய மிஷின் கொடுத்துட்டு போறேன். சரிங்களா? அதுக்கு நான் வாரண்டி தரேன். புது மிஷின் வாங்கினா 1 இயர் வாரண்டி. நான் கிட்டத்தட்ட 3 மாசம் 1 இயர் சர்வீஸ் ஃப்ரீ, சர்வீஸ் சார்ஜ் ஃப்ரீ 1 இயருக்கு. இப்போ சர்வீஸ் வந்து அங்க ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நம்ம இங்க எடுத்துட்டு வரலாமா இல்ல வீட்டுக்கே கூட? வீட் டோர் ஸ்டெப் சர்வீஸ். அதனால தான் சொன்னேன் வீட்டுக்கே வந்துருவாங்க. அதிகபட்சம் 3 மணி நேரத்துல வீட்டுக்கே வந்துருவாங்க. சரிங்களா? இன்ஸ்டலேஷன் ஃப்ரீ, சர்வீஸ் வாரண்டி. ஓகேங்களா? டெலிவரிக்கு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அவங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் எடுத்தீங்கன்னா 4,000 இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. டபுள் டோர் எடுத்தீங்கன்னு 7,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரண்ட் லோடு 10,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? டாப் லோடு 4,000 4,500 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மாடலை பொறுத்து ரேட் வேரி ஆகும். சரிங்களா? இந்த 4,000 4,500 சொன்னேன்னு சொல்லிட்டு கஸ்டமர் வந்து கேட்க எங்ககிட்ட மாடலை பொறுத்து வேரி ஆகும். ஓகேங்களா? இது 4,500. ஓகேங்களா? இது 5,000. அது அப்படியே எடுத்தீங்கன்னா 6,000 ரூபாய். ஓகேங்களா? அது இன்வெர்டர் மாடல், அதுவும் 6,000 ரூபாய். ஓகேங்களா? இந்த ரேஞ்சில தான் நம்ம கிட்ட இருக்கு. கலர் ரேஞ்சில் ஏதாச்சும்? கலர் ரேஞ்சுக்குள்ள கிடையாதுங்க, மாடல் வைஸ் தான் மாறும். நெக்ஸ்ட் டெக்னாலஜி வைஸ் மாறும். இது வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு மாடல் கொஞ்சம். ஓகேங்களா? இது இப்போ கரண்ட்ல ஷோரூம்லயே ரன் ஆயிட்டு இருக்க மாடல் இதெல்லாம். சரிங்களா? அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ரேட்டை ஃபிக்ஸ் பண்றோம். ஓகேங்களா? அதே மாதிரி இயர்லி யூஸ்டு. அதே மாதிரி அவங்க வந்து உள்ள அழுக்கு இருக்கும், அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது பண்ணியிருப்பாங்கன்றத ஃபீலே பண்ண தேவையில்ல. நம்ம அதை கிளீனிங்கோட ப்ராசஸ் என்னன்றதையும் நான் அதை தனியாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? அதை நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஆஃபர் ஏதாவது விட்டுருக்கீங்களா நம்மளுக்கு? இல்லைங்க, நம்ம கொடுக்குறதே ஆஃபர் ரேட்டு தான். எப்பயுமே நம்ம ஆஃபர் தான். சரிங்களா? இன்னைக்கு வந்து ஆஃபர், நாளைக்கு வந்து ஆஃபர், அந்த கதைலாம் இல்லை. நமக்கு எப்பயுமே ஆஃபர் தான். ஓகேங்களா? அவங்க சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சேலே பண்ணுறோம். கஸ்டமரோட ரேஞ்சை பொறுத்து தான், அவங்க பட்ஜெட்டை கேட்டு தான் நம்ம கொடுக்கவே செய்கிறோம் பொருள். அவங்க பட்ஜெட்டுக்கு நம்ம மிஷினை கொடுக்கறதுக்கு தான் நம்ம ரெடியாக இருக்கும். அவங்க எதுக்குமே ஃபீல் பண்ண தேவையில்ல. இந்த அமௌண்ட் தான் என்கிட்ட இருக்கு, வந்து கேட்கணும், தயக்கமே பட தேவையில்ல. தயக்கமே இல்லாத வந்து கேட்கலாம், என்கிட்ட இவ்வளவுதான் பட்ஜெட் இருக்கு. ஓகேங்களா? அந்த பட்ஜெட் மிஷின் அதுக்கும் நான் ரெடி பண்ணி தர பாக்குறேன். கண்டிப்பா. ஓகேங்களா? எல்லா மக்களும் நம்மளுக்கு வேணும், அவ்வளவுதான். அதுல தான் நம்ம சர்வீஸும் கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? சர்வீஸும் கொடுத்துட்டு இருக்கோம். A to Z சர்வீஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் லோட் மிஷின் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் லோட் மிஷின் என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அவங்க எடுத்துட்டு வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம், இல்லை நாங்கள் டோர் ஸ்டெப் வந்து பண்ணி தரலாம். நம்மளோட விசிட்டிங் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 100 rupees தான். நம்ம மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மினிமமே வந்து 400 rupees சார்ஜஸ்ல தான் ஸ்டார்டிங்கே ஆகுது. நம்ம விசிட்டிங் சார்ஜஸ்ன்றது 100 rupees தான் நம்ம ஃபிக்ஸடாக வச்சிருக்கோம். ஓகேங்களா? பாருங்க, இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் ரேட்டும் கம்மியாக கொடுக்குறாங்க, குவாலிட்டியும் நல்லா பக்காவாக இருக்குது. வந்து விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.